இன்னைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப டஃப் அப்படிங்கிறாரு. ரிலீஸ் ஆர்டருமே பண்ணியாச்சு, பட் கைக்கு வரல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் மஞ்சள் வீரன் டைரக்டர் பிடிக்க பார்க்குறேன். வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்மளோட காஞ்சிபுரத்துல இருக்கோம். காஞ்சிபுரத்துல என்ன வாசா பண்ண போறேன்னா அந்த மாயபுசம் எடுக்க போறோங்க. டைம் எவ்வளவு ஆச்சுன்னா ஈவினிங் 3 o'clock ஆச்சு. போன vlog பார்த்து நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும். ஸோ கோர்ட்ல ஆர்டர் ஆனது உண்மைதானா பொய்யானே தெரியல. ஏன்னா ஆன்லைன்ல அப்டேட் ஆகலைங்க. முன்னாடில இருந்தே இந்த கேஸ் ஏனே தெரிய மாட்டேங்குது, ஆன்லைன்ல அப்டேட்டே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் ஆனா மதுரை கேஸ்ல அப்படி இல்லை, எல்லாமே வந்து பண்ணா ஆன்லைன்ல அப்டேட் ஆயிடும். பட் இது ஆன்லைன்ல அப்டேட் ஆகல. ஆர்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போதே எனக்கு பெரிய நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தது. அப்புறம் இங்க வந்து கன்ஃபார்ம் ஆகி போச்சு. மதிப்புமிக்க காவல்துறை எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கோர்ட்ல ஆர்டர் ஹைபுசா எடுத்துட்டு போலான்னு சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. பட் வந்து கோர்ட்டோட ப்ரொசீஜர், அதாவது ஜட்ஜையா வந்து பாத்தீங்கன்னா ஓகே எடுத்துக்கலாம்னு உடனே எடுத்துக்க முடியாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு 3 கோடி ரூபாய் கேஸ்ன்னு வை, அதுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் ஷூரிட்டி கட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. நம்மளோட கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் மதிப்பிலான பைக்கு இல்ல அவங்க பொருட்கள் அவங்க கிட்ட இருக்கணும், அதுக்கான ஆதாரம் வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தம்பி கிட்ட ஒரு பைக் இருக்கு, ஆர்சி புக்கை வச்சு ஆதார் கார்டை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷூரிட்டி இன்னைக்கு நிப்பாட்ட போறோம். இன்னைக்குள்ள நிப்பாட்டணும். இப்ப பிரச்சனையே அதுதான். இப்ப நாளைக்கு சாட்டர்டே சண்டே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் நாங்க திங்கக்கிழமை தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளால வண்டி எடுக்க முடியும், அதாவது ஷூரிட்டி நிப்பாட்ட முடியும். திங்கக்கிழமை ஷூரிட்டி நிப்பாட்டிட்டா திங்கக்கிழமையே வண்டி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டியூஸ்டே எடுத்துக்கலாம். போன வீடியோல வக்கீல் நான் வந்து பண்ண கண்டிப்பா இன்னைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பட் நான் விளாக்ல அப்பவும் சொல்லியிருப்பேன் மேபி நாளைக்கு ஆகலாங்க, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகும்னு நான் எதிரே பார்க்கலைங்க. பாப்போம் இன்னும் நான் ஏன் அப்படி அந்த மைண்ட் செட்டுக்கு வரேன், அது ஆயிடுறேங்க. அங்க போயிட்டீங்க. ஆமா, இதுலதான் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடுறேங்க நானு. எக்கச்சக்க சம்பவங்க போன vlogல. ஐயோ, சிவா காரை வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க மாமனார் பார்த்தா மனசே விட்டுருவாரு. அவர்லாம் கார் அப்படி பாத்துக்கிற மனுஷர். போயிட்டு ஒரு மேல ஒருத்தவங்க நின்றவன் மேல இஷ்டம் இல்ல ஒரு பைக்கு தான் இருந்துச்சு. அந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உடச்சிட்டாரு. அந்த பைக்கு கொண்டால காருக்கு பெரிய கீரல். நடு ரோட்ல வண்டி விட்டு போயிட்டானே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னங்க காஞ்சிபுரம் வெயில் போட்டு பொழுக்குது. ஆக்சுவலி நல்ல வெயில் தெரிய மாட்டேங்குது. பாருங்க, வரவே இல்ல. ஏசி வர்றது இல்லையா, அது எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் கேமரா அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஹீட் தாங்க முடியாம கேமரா அப்படியே இழுத்துக்குது. நாங்களும் இங்க இழுத்துக்கிறோம். ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஏசி வந்து பாத்தீங்கன்னா கேமரா அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரா பெட்ரோல் பங்க் போறோம். பெட்ரோல் போட்டுட்டு நேரா எங்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோட்டல் இருக்குங்க, மன்னார் மிலிட்ரி ஹோட்டலோ மிலிட்ரி மன்னார் ஹோட்டலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல். ஆக்சுவலி தமிழ்நாடு ரைட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காஞ்சிபுரம் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல போய் கண்டிப்பா நான் சாப்பிட்டுருவேன். ஹைபுசா ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்க, அதுக்கு காரணமே அந்த ஹோட்டல் தான். ஏமாத்தா என்ன நடந்துச்சு அப்படின்னா, வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கிளம்பி நாங்க வந்து பாத்துட்டீங்கன்னா மும்பை நோக்கி புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். நாங்களும் போறோம் ஏனே தெரிய மாட்டேங்குது, கிலோமீட்டரே கம்மியாகல. அதுக்கப்புறம் சரியான மழை, அவ்வளவு மழையில நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானும் அஜீஷும் சரி நம்ம காஞ்சிபுரத்துல போய் மன்னார் மிலிட்ரி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வண்டியை திருப்பிட்டு காஞ்சிபுரத்துக்குள்ள என்ட்ரு ஆனோம். ஆனா நாங்க வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் க்ளோஸ்டு. ஏதோ ஃபங்க்ஷனோ அது ஏதோ ஒரு காரணம், இல்லைன்னா லேட் நைட்டோ ஏதோ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அது க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ KFC மாதிரி வேற ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ரூம் எடுத்தோங்க. அப்புறம் அடுத்த நாள் கிளம்புனோங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அப்ப நீங்க அங்க சாப்பிட்டனால தானே உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு? அங்க இல்லடா செல்லம், சாப்பிடாதது, காலையில சாப்பிடல. அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லா எடிட் பண்ணேன், நைட்டு ஃபுல்லா தூங்கல. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் வைக்கல இல்லைங்க. இப்ப சூப்பரான டீம். இப்ப நமக்கு லைசன்ஸ் கிடைச்சதுன்னா அடா நம்ம பாட்டுக்கு ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப முன்னாடி நினைச்சு பாருங்க டிடிஎஃப், நம்ம ரைட் பண்ணோம், நம்ம vlog பண்ணோம், அந்த vlog சிஸ்டம்ல காப்பி பண்ணோம், சிஸ்டம்ல இருக்கிறத தம்ப்நெயில் எடுக்கணும், அதை நம்மளே ஃபுல்லா எடிட் பண்ணோம், அந்த எடிட் பண்ணதுக்கு தம்ப்நெயில் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இத்தனை வேலை இருந்தது. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ராப்பரான ஒரு டீம் செட் பண்ணி வச்சுட்டோம். அண்ணே பிரிச்சு வச்சிருக்காரு. அதை நம்ம வந்து தலைக்கு நம்ம பண்ணலாம்னு நினைச்சா ஃபெயிலியர் தானே ஆகுமே. இல்லையா, அப்ப சக்சஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க அந்த டயர்ட் அந்த கீழ வந்தீங்க, அந்த நீங்க அதுக்காக சொல்ல வரேன். இல்லடா, அது அடிக்கடி தலை சுத்துதுடா. எப்பொழுது எனக்கு முன்னாடில இருந்தே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த கண்ணு வலி பிரச்சனையும் இந்த தலை சுத்துற பிரச்சனையும். ஆனா நீங்க போற ஹோட்டல் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? பியூர் நான்வெஜ். பயங்கரமா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட போறீங்க, நீங்க மட்டும் தான் சாப்பிட போறீங்க. ஏன்? நான் இன்னைக்கு ஃப்ரைடே, நீங்க மட்டும் தான் சாப்பிட போறீங்கன்னா நாங்க 4 பேர் சாப்பிட போறோம். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு அத இப்படி சொல்லலாம் பாசையில.
நான் சாப்பிட மாட்டேன். சரி இப்போ பிளான் பண்ணுவோம்ப்பா. இப்போ ஹைபுஸா கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே என்ன பண்றது? பெங்களூர் அப்படியே நேரா எடுத்துட்டு நம்ம ஷோரூமுக்கு போறோம். பெங்களூர் ஷோரூமுக்கு அங்க போயிட்டு என்ன ஆச்சு, வண்டி எவ்வளவு டேமேஜ்டா இருக்குன்னு சொல்லி அங்கே இருந்து கொட்டேஷன் வாங்குறோம். எப்படியாவது இன்சூரன்ஸ் பயங்கர ரூபா போட்டு இன்சூரன்ஸ் கட்டி வச்சிருந்தேங்க. எக்ஸ்பென்சிவான இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தேன். அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும். சப்போஸ் கிளைம் ஆகலைன்னா இன்சூரன்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நான் திருப்பவும் பைக் டிடிஎஃப்னு கம்பேக் வரமாட்டேன். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஆனா தயவு செய்து ஏசி மட்டும் இப்படி வேணாம். சத்தியமா ஆமாண்ணே வேர்க்குதுண்ணே. நாங்களும் பாவம். இங்க பாருங்க அந்த கேமரா பாவம் இல்லையா? பாருங்கண்ணே நான் வாய்க்க மாட்டேனே. இங்க பாரு, சிவா வந்து கேமராமேன் சொல்லி தான் உள்ள வந்தாரு நம்ம சேனலுக்குள்ள. கேமராக்கு உயிர் இருக்குன்னு மதிக்கிற ஆளு. அவன் சொல்லட்டும், நான் வந்து ஏசி திருப்பி விட்டுறேன். ப்ளீஸ்டா அவனை போட மாட்டோம்டா. இல்ல கேமரா வலிச்சானு வலிச்ச மாதிரி டேய் சலாம் செத்தடி. அப்ப நான் கார் ஓட்டுறேன்டா, நீ பின்னாடி வந்துடுறா. வெளிக்காத்து என்ஜாய் பண்ணுங்க. அதே சூடா டேய் வெளி காத்தெல்லாம் பயங்கர கொதிக்க வரும்டா. அண்ணா மாத்தி உண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. இப்ப வெயில் அடிக்காத லைட்டா மட்டும் கோட் அண்ணா. இப்ப எதிர் வெயில் அடிக்காத அண்ணா, மாத்தி உண்ணா. அண்ணாடா டெல்லிலயும் ஆக்ராலயும் நான் அனுபவம். கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா. வருதுனே ஒரு மழை துளி என்னை நினைக்குதே. எனக்கும் தான் வேர்க்குது என் கை. ஒரே நிமிஷம் ஒண்ணு மட்டும் நீ வச்சுக்கோ. அப்புறம் இவரு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருங்கண்ணா. நீங்க வேற சுத்தமா ஊத்துட்டு பாருங்கண்ணா ஏசில. சார் நீ யாரும் கைலி மட்டும் கட்டி இருந்தானே இப்படி போட்டு உக்காந்துருப்பேன். அப்படியே உள்ள போகும். ரிட்டர்ன் கம்மியாயிருச்சுண்ணே வரலண்ணே. ஏன்டா? ஏன் அப்படி பண்றீங்க? மேல ஒரே நிமிஷம் இங்க தொடுங்க. காத்து வருதா இல்லையா? ஏன்டா உங்களுக்கு சுத்தமா வர மாட்டேங்குது? இங்க தொடுங்க. அண்ணா வராதுண்ணா. ஏன்னு சொல்லுங்க. அங்க மேல வச்சுட்டு அழுத்தி விட்டீங்க பாருங்க. அங்க பாருங்க யார் அழுத்துனது? டேய் கேமரா நீ கார் ஓட்டி நந்து போய் நீ வீட்டுக்கு போ. நந்து அந்த அக்கா போத்தும். அந்த அக்கா அட்லீஸ்ட் இந்த பக்கமாவது பார்க்கணும். ஒண்ணுமே பார்க்காம போறீங்க. இந்த லேடிஸ் ஏன் தான் இந்த மாதிரி பண்றீங்கன்னே தெரியல. ரோட்ல நீ நடந்தாலே லேடிஸ் தானே சொல்றேன். ஆனா ரீசெண்டா நிறைய நடந்துச்சு அந்த மாதிரி தான். ஆறு நடிச்சுட்டு வருவாங்க வந்து பின்னாடி எட்டி பார்ப்பாங்க முன்னாடி. ரொம்ப சாரி என்னடா சொல்ற? அன்னைக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டு போறேன். இந்த முடி மட்டும் வச்சிருக்காங்க. அக்கா உங்க ஏதோ தொங்கிட்டு பாருங்க அப்படின்னா. தொங்குதா? முன்னாடி பேக் வச்சிருந்தேன். ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னா. என்ன ப்ரோ யாரா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பேசிருக்கியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. முடிய நிறைய வச்சுக்கிட்டு பைக்ல போனோம்னா பின்னாடில இருந்து முன்னாடி பொண்ணுதான் போகுதுன்னு நினைச்சு நம்ம பசங்க எட்டி பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஹயபுசா புக் இப்போ வந்துடும். ஹயபுசா புக் அவ்வளோதான். இப்போ என்ன எங்களை கூப்பிட்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஹயபுசா புக்கு வந்துடும். ஹயபுசா புக்கு வந்தோடனே அப்படியே கொடுத்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அது வந்து ஆக்சுவலி எங்க வண்டியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அங்க இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஷூரிட்டி கொடுத்துட்டோம்னா ரிலீஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. ரிலீஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் நம்ம ஸ்டேஷன்ல கொடுத்தோம்னா வண்டியை கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் இத்தனை நேரம் சீனியர் வக்கீல் சார் கூட தான் உங்ககிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பேசுனது வந்து எதுவுமே கேட்டிருக்காது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறு கொடுத்துருச்சு. கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி மைக்கு கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனாங்க, இப்போ ஷூரிட்டி ஆயிடுச்சான். பட் இன்னைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப டஃப் அப்படிங்கிறாரு. திங்கக்கிழமை ஆனால் கன்ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆர்டர் கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னாங்க, இன்னைக்கு ரிலீஸ் ஆர்டர் கிடைக்கலன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆர்டர் கிடைக்காது, நாளைக்கு ரிலீஸ் ஆர்டர் கிடைக்காது. ஏன்னா 2 நாள் கோர்ட் லீவு. திங்கக்கிழமை தான் மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வர்ற மாதிரி இருக்கும். அப்பவும் ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போயிடுமோ. ஆனால் ஆகாது அப்படி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீடிங் நடந்துட்டாலே நீ ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் எல்லாமே. அப்போ என்னதான் நடக்குதுன்னு இருந்து வாங்கிட்டு போயிருந்துருக்கணும் நம்மளாவது. இல்லை திங்கக்கிழமை வந்திருந்தா அப்படி ஒரு ஏரியா எல்லா வேலையும் முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ என்னன்னாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையும் இருக்கு இல்லைங்க, நமக்கு அந்த வேலையும் பார்க்கணும். அவ்வளோதாங்க. எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹயபுசாவோட ஆர்சி புக் வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ இந்த ஆர்சி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரிலீஸ்க்கு ஆர்டர் காப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சீக்கிரம் வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருப்போதுண்ணே எங்க கிட்ட 2DP. என்ன ரீசன் இந்த மெமரி கார்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு பிரைஸ் வச்சிருக்காங்க தெரியுமா? செம்ம ரேட்னா. பிரைஸ்லாம் பயங்கரமா ரேட் ஏறிடுச்சு. தங்கத்தோட விலையோட இது எல்லாமே ஏறிடுச்சு. நம்ம அன்னைக்கு ஒரு 3DP 40,000 ரூபாய்க்கு வாங்கணுமா, 4DP 40,000 ஏதோ வாங்கணும். இப்போ எவ்வளவு தெரியுமா? அது 70,000 கிட்ட போகுது. ஓ மை காட். கிட்ட போகுதுண்ணே. ஆமா 4DP அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறமே நானே யோசிச்சேன். 42,000 கொடுத்து வாங்கணும் நம்ம. கன்ஃபார்ம் தெரியுமா? 42,000 கொடுத்து வாங்கணும். நீங்க தானே ஜிபே பண்ணி விட்டீங்க. இப்போ என் மனசுல என்ன தெரியுமா தோணுது, இப்போ iPhone 18 வரதுக்குள்ள ஏன் தெரியுமா 17 2TB வாங்கினேன். இப்போ
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட் பண்ணி வாங்கினதால எனக்கு ரேட்டு கம்மியாக கிடைச்சிது. ஆமா ஓகேவா, புதுசாக வாங்கியிருந்தா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ 18 2TB நான் வாங்கணும்னு நினச்சேன்னா இப்போ ஸ்டோரேஜோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ புதுசாக ஒரு ஐஃபோன் வந்து ஸ்டோரேஜ் 2TB வாங்கணும்னா ரொம்ப பயங்கரமான ப்ரைஸிங்கில் இருக்குமோன்னு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. சரி அதனால எதுக்கும் வாங்கிடலாமே, விலை கம்மியாக கரெக்டாக கிடைச்சிதா, அதனால சரி வாங்கிடலாமேன்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ வருது ஃபிளிப் ஃபோன் ஐஃபோன் 18 என்ன பண்ண போறாங்க தெரியல. ஆப்பிள்ல இருந்து சொன்னாங்களா? ஆமாண்ணா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கண்ணா. அது ஆர்டின் ஷேப்ல வர குட்டி சிவா என்னண்ணே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஐயோ ஊருக்கு இப்படி ஒருத்தர் இருப்பான், இல்லன்னா கேங்குக்கு ஒருத்தர் இருப்பான். நம்ம கேங்லயே இதே மாதிரி 4-5 பேர் சுத்துறானுங்க. அபிஷியலா ஆப்பிளே வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்களாமா. காமி ரெக்கார்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல காட்டல. ஓகே ஓகே. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஃபிளிப்புங்கிறது எப்படி சொல்ற, இப்படி மடிச்சு வச்சுற மாதிரி இருக்கும். இப்படி திறந்தா போன், வீட்லன்னா முடிய ஃபுல்லா மொட்டை அடிச்சுக்கலாமா? என்ன கதை இது? இது என்னது? அப்புறம் எதுக்கு சொல்ற? போறாங்களா? அது போன் வச்சா வர போறான். இப்போ வந்து நம்ம 2 பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ஷூரிட்டி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ ஷூரிட்டி நிப்பாட்டிட்டாங்கன்னா ரிலீஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மண்டே தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி லாயர் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நம்ம ஹேபுசா வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நேராக எடுத்துகிட்டு ஷோரூமுக்கு போயிடலாம். ஷோரூமில் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கிட்டத்தட்ட எப்படினாலும் ஒரு 25 நாள், 25 நாள், ஒரு மாதம் ஒரு மாசம் ரவுண்டா வச்சுக்கலாம். ஒரு மாசத்துல ஃபுல்லா அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ரெடி பண்ணிட்டா அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி நேபாள் பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்படியே தூக்கி போட்டு நேபாளுக்கு எடுத்து போயிடலாம். நேபாளுக்கு எடுத்துட்டு போய் நேபாளில் ஃபுல்லாக பைக் ரைட் பண்ணுறோம். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் பைக் ரைட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, வந்து பிளான்டு ட்ரிப் பண்ணல. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேபாளை ஃபுல்லாக பிரிச்சு மேயிரும். அது வந்து இப்போ நேபாள் நிறைய மாறி போச்சோம். ஸோ பயங்கர ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்டோட பேஸ் கேம்ப்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஆக்சுவலி மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேஸ் கேம்ப்லாம் ஏறி படிமலை எல்லாம் ஏறி பயங்கரமாக போவோம். ஹைபுசாலே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோ தூரம் விட்டுட்டு அங்கே ஹைபுசாவை நிப்பாட்டி அப்படியே வந்து ஃபுல்லா நடந்து போறோம். பனிமலை ஏறி டாப்ல போய் நம்ம கொடி TTF கொடியை பறக்க விட்டுட்டு அந்த பிளாக் அண்ட் கோல்ட் தானே, அதுக்கப்புறம் கீழே இறங்கி வைக்கலாம். புது கொடியை உருவாக்குவோம். அண்ட் வந்து என் ஒய்ஃப் கூட போலாங்க ஹேபுசால. டைம் அவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 5 o'clock ஆச்சுங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அப்போ என்ன வசா ஹேபுசா எடுத்துட்டு போயிடலாம்னா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னாங்க, ஷூரிட்டி நிப்பாட்டியாச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆர்டருமே பண்ணியாச்சு. பட் கைக்கு வரல. காரணம் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் வேலை நடக்குங்களா. ஆனா திங்கக்கிழமை கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமை 200% நம்ம வெஹிக்கிளை வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துடலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து ஜட்ஜஸ் கொஞ்சம் இல்லாதனால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்மளால் எடுக்க முடியல. ஸோ அது கன்ஃபார்மாக இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கே நான் உங்களுக்கு காலைல சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் லஞ்சு கூட சாப்பிடாம உங்களுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா நீங்கள் அந்த பைக் மேலே அவ்வளோ க்ரஷ் இருக்கு வச்சு தான் நாங்கள் அதில் சரி ரைட்டு நம்ம நம்பி அங்கே வந்து வந்துட்டீங்க. மொத்த ஒர்க்கும் ஒரு பக்கம் அடிச்சுட்டு உங்களுக்காக கண்டிப்பாக இது பண்ணுங்க. ஸோ சீனியர் கூட காலைல உங்ககிட்ட அதுதான் பேசியிருப்பாப்ல. சீனியர் சார் பேசினது எதுவுமே வாய்ஸே வரல. அன்பார்ச்சுனேட்லி போயிடுச்சு. ஸோ TTF அவ்வளோதாங்க. நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா போய் தான் போகுமா வழி? டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 8:20 ஆச்சுங்க. நேராக எங்கே கிளம்பிட்டோம்னா கடலூருக்கு கிளம்பிட்டோம். இனி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 138 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு கடலூருக்கு. கடலூருக்கு போறோம்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜேர்னிங்க. ஸோ எதுக்காக நாங்கள் கடலூர் போறோம்னா ஒரு ஆளை பிடிச்சி ஏன் எனக்கு இந்த துரோகத்தை பண்ணேன்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். 3 வருஷமா அந்த ஆள் கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திரும்ப பேசினேன், இந்த மாதிரி மஞ்சள் வீரனுக்கு செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் இருந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிட்டோம். ஷூட்டிங் ஆரம்பிச்சு நடுவில் ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 15 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செகண்ட் லுக் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். சும்மா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டு சும்மா லுக்ஸை மட்டும் ரிலீஸ் பண்றது நல்லா இல்லை. மக்கள் வந்து என் மேல இருக்கிற நம்பிக்கை குறையுது, நான் எதுவும் சும்மா பண்றேன்னு நினைச்சுக்கிறாங்க, அதனால முடியவே முடியாதுன்னு சொல்லி மஞ்சள் வீரன் டைரக்டர் சொல்லியிருந்தேங்க. அதுக்கு அவர் கோச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்போ கன்ஃபார்மா என்கிட்ட கேட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அதுக்கப்புறமும் நடுவில் ஒரு டைம் மீட் பண்ணோம்டா. கிரிக்கெட் விளையாடும் போது கூட ஒரு டைம் பார்த்தோம். அப்போ கூட இதை சம்பந்தமா பேசினாருன்னு நினைக்கிறேன். நான் இல்ல முடியாதுன்ட்டேன். அப்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா அவரே ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணி TTF வாசனை விளக்குகிறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நடிச்சிட்டாரு. அதுங்க அவருக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேவைப்பட்டிருக்குங்க. லைஃப்ல நடிக்க கூடாதுன்னா படத்துல ரொம்ப ரொம்ப நடிச்சிட்டாரு அவரு. அது நான் போய் நேர்ல நின்று பேசணுங்க. பட் இப்போ பெருசா எந்த கோவமும் இல்லைங்க. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து அவர்கிட்ட நான் பேசணும். ஏன் இப்படி எனக்கு இந்த துரோகம் பண்ணீங்க, என்ன மனநிலையில இருந்தேன். நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் எப்படி ஆயிட்டேன்னா படமே வரலனாலும் ஒண்ணு மண்ண அப்படி நினைச்சிட்டேன்.
பட் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாரு. என்னென்னமோ தப்பா பொய்யா ரொம்ப பேசிட்டாரு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேரில் வச்சு பேசணும். ஏன் எனக்கு இந்த துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும் அவர்கிட்ட. அதை சம்மந்தமாக பேசலாம் நாளைக்கு. அதுக்காக தான் வந்து பார்த்தா கடலூர் போகிறோம். இந்த வாட்டி நேரில் மீட் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. நல்லபடியாக பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. என்னடா பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே எந்த ஒரு பாரு இல்லையாண்ணா, யாருன்னா சொன்னா தூக்கிட்டாங்களா எல்லாத்தையும்? இருக்குண்ணா. தூக்கலையா இன்னும்? மணி ஆயிடுச்சு. மணி என்ன ஆகுதுண்ணா? டைம் 10:41 ஆச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாங்கண்ணா. டைம் பரவாயில்லையே. 10 மணிக்கெல்லாம் இங்கே மூடுவாங்க. அந்த ரெஸ்டோ பாரு அந்த மாதிரி பாருக்கெல்லாம் வந்து 11:30 ஓகே அந்த மாதிரிண்ணே. தமிழ்நாட்டில் மட்டும் பூரணம் அதுக்கு வந்து மதவிலக்கு வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுடா. என்ன விளக்குண்ணா? எனக்கு சத்தியமா புரியல. பூரணம் அதுக்கு அப்படின்னா பூரணம் மதவிலக்கு அப்படின்னா படிக்காத தற்குறிக்கல் அப்படின்னா ட்ரை ஸ்டேட்டா மாத்தணும் நம்ம தமிழ்நாட்டுன்னு சொல்றேன். சொல்லுடா, ட்ரை ஸ்டேட்னா என்ன? சத்தியமா தெரியலண்ணே. நீயே சொல்லு. ட்ரை ஸ்டேட். ட்ரைனா எப்படி சொல்றது? ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா? ட்ரையா இருக்கும். சரி, ட்ரை ஃப்ரூட்ல ட்ரை ஸ்டேட்னா காஞ்சு போன ஸ்டேட்டா மாத்தணும்னு நான் சொல்லல. ட்ரை ஸ்டேட்னா சரக்கே கிடைக்காத ஸ்டேட்டா மாத்தணும். ஆனா குஜராத் மாதிரி. ஆனா என்னன்னா மக்கள்லாம் செத்துருவாங்கண்ணே. என்னண்ணே நீங்க பேசுறீங்க? இப்ப மூணுக்கே பாதி பாரு மூடாம வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ணணும். வேற ஏதாவது என்னன்னு இருக்கு? கல்லும் எஃபெக்ட்ங்கறாங்க. கல்லுல எஃபெக்ட்லாம் கிடையாது. கல்லு நல்லதான். ஆனா இவங்க ப்ராப்பரா பண்ணணும். அதுல ஏதோ இது கலப்படம் வந்து பண்ணிட்ட பிரச்சனை. ஆமா, அதுல வந்து அந்த அந்த ஏதோ மாத்திரை போடுவாங்களாமே. மாத்திரை கிடையாது. அந்த வெள்ளை மாதிரி தடவாங்க. அது சுண்ணாம்பா? சுண்ணாம்பு தடவ கூடாதுண்ணே. One eternity later. கரெக்டாக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி 12 மணி ஆகும். பாருங்க, நம்மளாம் பாதி புரோட்டா சாப்பிட்டோம். நல்லா சிக்கன் ரைஸ்லாம் போட்டு 12 மணி ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் உட்காந்து. வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. ஸோ வந்து விரதம்னு சொல்லி விரதம் இருப்பாங்க. கரெக்டாக நைட்டு 12 மணி ஆன உடனே சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாஸு கீஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கா சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு. ஸோ டிடிஎஃப் அவ்வளோதாங்க கடலூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம கடலூர் என் முதல்ல TN31 சொல்லி பச்சையை குத்தி வச்சிருக்கேன். ஸோ வந்து நைட்டு பரோட்டா தான் சாப்பிட்றோம். ஆக்சுவலி பரோட்டா நைட் சாப்பிடக்கூடாது. பட் நைட் டைமுங்க எங்களுக்கு இந்த ஃபுட்ஸ் தான் கிடச்சிது. ஒரு பரோட்டா சாப்பிட்டேன், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் ரைஸ் வாங்கி போட்டுப்பேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் கடலூரில் நம்மளோட அஜித் தம்பியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். தம்பி வீட்டில் நல்ல கவனிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வீட்டுக்கு வரேன். 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ வருஷம் இருக்குமா? ஆமாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃபோட சொந்தக்காரங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அஜித். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் வீரன் டைரக்டர் சாரோட எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பழகிட்டோம். அதான் மஞ்சள் வீரன் டைரக்டர் அவங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அந்த டைரக்டரோட அந்த ஒரு ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு போயிருந்தோம்ல, அப்போ நம்ம பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் தம்பி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பழகினாரு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக இருந்துச்சு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்கர் வளர்த்திட்டு இருந்தாரு. அப்படியே கனெக்ட் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி ஆயிட்டாரு. ஸோ ஓகே டிடிஎஃப் வந்து நம்ம வீடியோ இது ரன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஹயபுசா வந்து திங்கக்கிழமை கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னும் 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் மஞ்சள் வீரன் டைரக்டர் பிடிக்க பார்க்குறேன். ஸோ பிடிச்சி அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஏன் எனக்கு இந்த துரோகம் பண்ணாரு, ஏன் இவ்வளோ கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா போய் சொன்னாரு மீடியாவில் அப்படின்லாம் சொல்லி கேட்க போறேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக பக்கத்தில் வந்து பார்த்தா ஆரோவில்லா இருக்கு. ஆரோவில் வந்து பார்த்தா ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முடிஞ்சு அங்கேயும் நம்ம போயிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த டைரக்டர் தேடி கண்டுபிடிக்கிறது என் வேலையை. வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நம்புவோம். ஓகே டிடிஎஃப் நம்ம வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் 5 மில்லியன் வர போகுதுங்க. ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. 5 மில்லியன் அடிச்சு தூக்குறோம். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹெல்மெட் போட மாட்டேங்காதீங்க. பட் டிடிஎஃப் லவ் யூ மிஸ்டர்ஸ் பார்த்து சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.